இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மானசோட பர்த்டேக்கு நீ பாட்டியை கூப்பிடலையா? இல்ல இல்ல அப்படின்னா புரியல. பாட்டி நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க. இப்போ நம்ம குடும்ப பார்ட்டில பாட்டி இல்லைன்னா அது எப்படி நல்லா இருக்கும்? முதல்ல அவங்க வந்தா மானஸ் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படி கெட்டி அவங்கள கட்டி பிடிச்சிக்க மாட்டான். அதுக்காக கூப்பிடணும்ல. ஒருவேளை ராதிகாக்கும் மோகனுக்கும் பாஸ்ட் கனெக்ஷன் ஏதாவது இருந்தா அது கண்டிப்பா அந்த கிழவிக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வாட்டி அந்த பழைய கிழவி என்கிட்ட சிக்கிட்டா அது போதும். அதுக்கப்புறம் அந்த கிழவிய போட்டு நசுக்கி பிதுக்கி உண்மை எல்லாத்தையும் கறந்துட மாட்டேன். இந்த வாட்டி கிழவிய டார்ச்சர் பண்ணி குமரியா மாத்திர வேண்டியதா. ராதிகா, பாட்டிய கூப்பிட பிளீஸ். அவங்க வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். அவங்க வந்தாலே நிறைய கதை எல்லாம் சொல்லுவாங்க. வரும்போது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது ஈவன் பாட்டியால வர முடியாது. அது நான் அவங்க கிட்ட பேசினேன். வீட்ல ஒரு சின்ன பூஜை, அதுல அவங்க பிஸியா இருக்காங்க. அதுவும் இல்லாம நாமளும் இங்க சின்ன செலிப்ரேஷன் தானே பண்ண போறோம். எதுக்கு பாட்டியை கஷ்டப்படுத்தணும்? அவங்க அங்க பூஜையை பார்த்துக்கிட்டுமே. நான் போய் வேலையை பார்க்கறேன். கன்ஃபார்ம் யோ மனசுல ஏதோ ஒன்று இருக்கு, என்கிட்ட மறைக்கிறா. எப்படி அதை கண்டுபிடிக்கிறத புரியலையே. என்ன தப்புன்றது? மானஸ், வா சீக்கிரமா போலாம். நாம உன் பார்ட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குல. லெட்ஸ் கோ. மனசுக்கு பர்த்டே, மனசுக்கு பர்த்டே, மனசுக்கு பர்த்டே. கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நீங்க ஃபீல் பண்றது உங்க முகத்துல நல்லா தெரியுதுப்பா. என்ன தெரியுது அவரோட ஃபேஸ்ல? என்ன ஃபீலிங்? அதுதான் அப்பா அப்பா உங்களுக்காக உருகி உருகி ஃபீல் பண்றாருல, அதுதான் தெரியுது. எனக்காகவா? உங்க அப்பா ஃபீல் பண்றாரா? மனசோட பர்த்டே, மனசோட பர்த்டே, மனசோட பர்த்டே, மனசோட பர்த்டே, மனசோட பர்த்டே, மனசோட பர்த்டே. மானஸ், இன்னைக்கு மானஸோட பர்த்டேங்கிற விஷயம் மிஸ்டர் மோகனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மனசோட பர்த்டே. ஓய் அங்கிள் எம், இங்க வா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டா செல்லகுட்டி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மானஸ்.
அங்கிள் எம் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மானஸ் பேபி போலாமா? ஒரு பர்த்டே செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஒன்னு என்ன 10 கூட எடுத்துக்கலாம். டெய்லி பர்த்டே வராதுல்ல. சரி வா ஓ, போலாம். பர்த்டே செல்ஃபி ரொம்ப ஸ்பெஷல் செல்ஃபி. அது இல்லாம இருக்க கூடாது இல்ல? என்ன பண்ற நீ? எதுக்கு நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிற? என் வாழ்க்கையோட பெரிய சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிக்கலாம்னு நினைச்சியா? இல்ல என்ன வேணும் உனக்கு? நான் என்னோட குழந்தைக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணக்கூடாதா? மானஸ் உங்க பையன் கிடையாது, அவன் உங்க குழந்தை இல்ல. எங்க பாரு, ஒரு பொய்ய 10,000 தடவை சொன்னாலும் பொய் உண்மையா மாறாது. ஓகே, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் மானஸ் என்னோட பையன் தான். நான் என் பையனை 7 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது, ஆனா இப்ப தெரியும்ல. எந்த மொழியில நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது மிஸ்டர் மோகன்? மானஸ் உங்களோட பையன் கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஏடா கூடமா பண்றதுனால தான் உங்களை நான் பார்ட்டிக்கு கூட இன்வைட் பண்ணவே இல்லை. ஆனா ஒருவேளை நானா பார்ட்டிக்கு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? அப்ப மறுபடியும் நீங்க சத்தியத்தை மீறினவர் ஆயிடுவீங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க மிஸ்டர் மோகன். நம்ம 2 பேரை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு, அப்புறம் என்னையும் சொல்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு. இப்பவாவது கொடுத்த வாக்கு காப்பாத்த ட்ரை பண்ணுங்க மிஸ்டர் மோகன். நீங்க பண்றத பார்த்தா கொடுத்த வாக்கு மீறது உங்களுக்கு பழக்கமான மாதிரி இருக்கு. மானஸ் போலாம். எங்க பாரு ராதா, நான் கொடுத்த என்னோட சத்தியத்தையும் நான் மீற மாட்டேன். நானாவும் பார்ட்டிக்கு வரமாட்டேன். ஆனா ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டாருன்னா அப்போ நீயே என்ன பார்ட்டிக்கு கூப்பிடுவ. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரோ அதே அளவு எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ட் கிருஷ்ண பரமாத்மா என்னோட புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிக்க மாட்டாரு. So good luck to you. Good luck to me. Krishna Paramatma, may the best man win, okay? Okay. Kushi.